ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவலை மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இதுதான் சண்டே ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்டுக்கணும், கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கூடவே கருவேப்பிலை வதங்கிறதுக்கு. வெங்காயம் வதங்கினதும் நல்லா அதை வதக்குன்னு வதக்கணும், மழை சாரல் மாதிரி தூவிட்டு. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போடுறோம். ஒரு ஹாஃப் தக்காளி வந்து அப்படியே கொஞ்சம் மழை சாரல் மாதிரி புழிஞ்சு விட்டுப்பேன். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடணும். கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் போடணும். மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் போடுவேன் நான் எப்பயுமே. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிட்டு, அப்புறம் புளி நம்ம கரைச்சி வச்சுருப்போம், அதை தான் மிக்ஸ் பண்ணுவேன் நான். மீன் குழம்புக்கு கொஞ்சம் மாங்காவும் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டேன். கொதித்து வந்ததும் நல்லா மீனை வந்து போடணும். கவலை மீன் குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஹெல்த்தியான இதுவும். நம்ம வந்து இருக்கிறதுக்கு இருக்க மீன்லேயே கவலை மீன் வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தழை மழை சாரல் மாதிரி தூவிட்டு அப்படியே அந்த வாசனை அப்படியே மணமாக இருக்கும். சூடான சாதம், மார்னிங்கே மீன் குழம்பு எங்கள் வீட்டில்.